Hey everyone, welcome to the video series of Learn to Play Chess in 30 days. நம்ம இன்னைக்கு 27th டேல இருக்கோம். 27th டே, எஸ், ஆல்மோஸ்ட் இந்த சீரீஸே எண்ட் ஆக போகுது. சரிங்களா? ஸோ அதனால நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்த மட்டும்தான் நான் ஸ்டார்டிங்லேயே பிளான் கொடுத்த மாதிரி நீங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு டோர்னமெண்ட், இன்னும் ஒரு 6 days 7 days நீங்கள் டோர்னமெண்ட்டும் ஆட போறீங்க. ஸோ அதனால நான் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த டாப்பிக்கும் என்னன்னா கண்டினியூஷன் ஆஃப் த லாஸ்ட் கிளாஸ். நான் லாஸ்ட் கிளாஸ்ல செக்மேட்ஸ் இந்த டாபிக் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே டாபிக் தான் நம்ம இப்பவும் பார்க்க போறோம். அதுல இப்போ கொஞ்சம் நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த டாபிக்ஸ் பார்க்க போறோம். இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ அதுதான் நம்ம பண்ண போறோம். சரிங்களா? இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க டோர்னமெண்ட் போனீங்கன்னா கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும். பட் அகெயின் இதோட நிற்க கூடாது. இதுக்கு மேல நீங்க ப்ராக்டிஸும் பண்ணணும். என்னென்னலாம் நம்மளால ரிசோர்ஸஸ் எல்லாம் கொடுக்க முடியுமோ நான் எல்லாமே கொடுத்துட்டேன், கொடுக்கவும் போறேன். இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் குரூப்ல. ஸோ நீங்க உங்களோட ஒரே வேலை ரிசோர்ஸஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்றது மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு இன்னதில் நீங்க ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, டாபிக்ல போலாமா? கூல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டாபிக்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா மேட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதே மேட்ல திருப்பி செக் மேட் அண்ட் பேட்டர்ன் 3 கொஞ்சம் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் என்னன்னா கண்டிப்பா இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் போர்டில். இப்போ நீங்க பீசஸ் பார்க்கும் அதே மாதிரி தான் நம்ம பீசஸ் பார்க்கும்போது நமக்கு அந்த மேட் தெரிஞ்சிடணும். இப்போ நேத்து மோஸ்டா பாத்தீங்கன்னா போன டாபிக்ல நம்ம ரூக்கும் நைட்டும் வச்சு மேட்டு பார்த்துருப்போமா? இப்போ பாருங்கன்னா பிஷப்பும் நைட்டும் இந்த ஸ்கொயர் பாருங்க, இந்த ஸ்கொயர் அப்படியே பிடிச்சிக்குமா? அவ்வளவுதான். ஸோ ரூக் இங்க மேட்டு. ஸோ ஒபேரா மேட்டுன்னு சொல்லுவாங்க. ஒப்ராமேட், ஒபேராமேட் டிபெண்ட்ஸ். ஓகே, சரிங்களா? இப்போ அடுத்த மேட்டு பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ன் தான் நல்லா பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த டைம் என்ன இருக்கும்னா அந்த ஒரு ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். பட் ஆனால் நம்ம லாஜிக் என்ன? அந்த லாஜிக் ஒரு ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணாலும் 2 ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த லாஜிக் கரெக்டு தானே. இது இங்கே தானே மேட் இருக்கு, அதில் ஒரே ஒரு அட்டாக்கர் தான் டிஃபெண்டர் தான் இருக்கு. ஸோ நம்ம அந்த இடத்துல அடிக்க போகும். சரிங்களா? சிம்பிளா, பிடி சிம்பிளா இருக்குங்களா? இப்போ நீங்க இந்த ஸ்பெஷல் சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன சார் ஈஸியான பசல்லாம் நீங்க மட்டும் கஷ்டமான பசங்க எங்களுக்கு தரீங்களா? அதே பேட்டர்ன் தான். அதே பேட்டர்ன் தான். நீங்க பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஈஸியா சால்வ் பண்ணலாம். நீங்க கேட்கலாம், என்ன சார் அந்த பேட்டர்னுக்கு இந்த பேட்டர்னுக்கும் சம்மந்தமே இல்லை, வெறும் பிஷப் இங்க இருக்கு, ரூக் இங்க இருக்கு, அங்கெல்லாம் பிஷப் டைகனல்டா இருந்துச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த பொசிஷனை நான் திருப்பி திருப்பி சொல்றேன். நம்ம என்ன பொசிஷன் பார்த்தாலும் நம்ம ரீக்ரியேட் பண்ணணும். ரீக்ரியேஷன் தான் ஒரே வழி. அப்பதான் நம்ம எவ்வளவு பேட்டர்ன் பார்த்தாலும் நம்ம ஒரு 100 பேட்டர்ன் 200 பேட்டர்ன் பார்த்தாலும் அந்த பேட்டர்ன்ஸை நம்ம ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபோக்ஸ். அவ்வளவுதான். இப்போ ரொம்ப சிம்பிள். அந்த பேட்டர்ன் ரீக்ரியேட் பண்ண நமக்கு என்னென்ன வேணும்? இந்த இடத்துல ரூக் இருந்தா மேட்டா, இங்க பிஷப் இருந்தா இங்க மேட்டா, அப்ப அதுதான் அந்த மாதிரி கிரியேட் பண்ணுவோம். இப்போ இங்க பிஷப் இருக்கணும், இங்க ரூக் இருக்கணுமா? எப்படி நம்ம டேரக்டா இங்க பிஷப் வச்சு என்ன பண்ணுவாங்க? அவங்க அடிச்சிருவாங்க. சரிங்களா? இப்போ அவங்க அடிச்சிருவாங்க, இல்ல அவங்க இதை அடிச்சிருவாங்க, நம்மளால மேட் பண்ண முடியாது. அப்ப என்னன்னா சீக்வன்ஸா போகும். ஒவ்வொரு மூவா நம்மளே கிரியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இங்க பிஷப் இருக்கணும்னு என்ன பண்ணணும்? அவங்களால அந்த பீஸை நம்ம அடிக்க முடியாத இடத்துல வச்சுக்கணுமா? அப்ப அடிக்க முடியாத இடத்துல வைக்கணும்னா செக் இஸ் த ஒன்லி திங்கா. நம்ம செக் வச்சா மட்டும்தான் அவங்க செக்கு கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அடிக்க முடியாத. மற்ற எது வச்சாலும் சும்மா வச்சாலும் அடிச்சிருவாங்களா? அப்ப செக் எப்படி வைக்கிறது? ஃபர்ஸ்ட் இங்க ஒரு செக் வச்சு கிங்க மூவ் பண்ண வச்சிட்டோமா? இப்போ நான் இங்கேயும் செக் வைக்கிறேன், இங்கேயும் செக் வைக்கிறேன். என் பிஷப் அங்க போயிருச்சா? இப்போ அவங்களால என் பிஷப் அடிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு செக்ல இருக்கு. புரிஞ்சுங்களா? அவங்களுக்கு செக்ல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நான் அங்க வைக்கிறேன், கிங்க மூவ் பண்ண வைக்கிறேன். அடுத்து என்னோட இது பிளான் படி என் பிஷப் எடுத்துட்டு வந்துட்டேன். முடிஞ்சுங்களா? இப்போ எடுத்துட்டு வந்த உடனே என்னோட அந்த மேட் வந்துருச்சா, அந்த பேட்டர்ன் வந்துருச்சா? இந்த பேட்டர்னுக்கு நான் எக்ஸிக்யூட் பண்றேன். சிம்பிள். ஒபேரா மேட் ரொம்ப சிம்பிளான மேட். ஓகே, பிஷப்பும் ரூக்கும் காம்பினேஷன் தான். சரிங்களா? இவ்வளவுதான். இது நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்க பிஷப்பும் ரூக் இருக்கும்போது இந்த காம்பினேஷன் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஆண்டர்சன் மேட். ரொம்ப சிம்பிள், பான் ரூக். சரிங்களா? இந்த 8th ரேங்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்டா எல்லா மீட்டுமே ஆல்மோஸ்ட்னு சொல்ல முடியாது. சென்டர் ஆஃப் த போர்ட்லயும் பேட்டர்ன்ஸ் இருக்கு. அது வர நெக்ஸ்ட் வர பேட்டர்ன்ஸ்ல வரும். பட் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி மேட்லாம் ஈஸியா விசிபிள் ஆயிரும். உங்களுக்கு ஈஸியா விசிபிள் ஆயிரும். இப்போ இந்த மேட் பார்த்துக்கோங்களேன். இப்போ அதே தான். இப்போ இந்த மேட் எப்படி மேட் பண்றது சொல்லுங்க. அவ்வளவுதான். கிங்கு லாக்ல இருக்கு. இதுதான் புரியணும். கிங்கு லாக்ல இருக்கு. இப்போ நம்ம அந்த மேட்டை நம்ம கிரியேட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். அவ்வளவுதான். நல்லா பார்த்துக்கோங்க. நான் எப்படி வச்சேன்னா மேட் இங்கேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த இடத்துக்கு நம்ம எப்படி வேணா போகலாம். டைரக்டா போகணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க.
டேரக்டா போகணும்னு எல்லா டைமும் நடக்காது. ஸோ வந்து நம்ம வந்து ஸ்டெப் மாதிரி தான் போகணும். ஸோ இந்த வந்து இப்ப எடுத்த ஸ்டெப் என்னன்னா, நான் இங்க வச்சு இங்க இருந்து இங்க. புரிஞ்சுங்களா? சிம்பிளா. இங்க வச்சு இங்க என்னால டேரக்ட்டா இங்க ஜம்ப் பண்ண முடியாது. கரெக்ட்டா? நான் பீஸஸ் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போக முடியாது. பட் ஆனா எனக்கு இந்த மேட் தெரியும். இப்ப நீங்களே டோர்னமெண்ட் ஆடும்போது, ஓ! எனக்கு இந்த பேட்டர்ன் தெரியும். நான் எப்படி மேட் கிரியேட் பண்றதுன்னா, நீங்க தான் உருவாக்கணும். அந்த உருவாக்குறது தான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இங்க அடிக்க போறேன், இங்க போறேன், அப்புறம் இங்க மேட். ஸ்டாப் பண்ண முடியாது. இப்ப இந்த பர்சன் நீங்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஃபோர்ஸ்ஃபுல்லா எப்படி கிரியேட் பண்ணுவீங்கங்கிறது தான் என் கேம். ஃபோர்ஸ்ஃபுல்லா. நல்லா யோசிக்கணும். எல்லா பிஷப் எல்லா டைங்களும் பார்ப்போம். இந்த பிஷப் இங்க வரைக்கும் போதா? நைட் இங்க வரைக்கும் போதா? ரூக் இங்க செக் மேட்டா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் மேட்ஸ் இருக்கு. மல்டிபிள் மேட்ஸ் இருக்கும்போது ஒவ்வொன்றா அன்லாக் பண்ணலாமா? சரி, ஒரு நைட் அன்லாக் பண்ணி பார்க்கலாமா? நைட் இங்க வச்சா என்ன ஆகும்? ஓகே, நைட் இங்க வச்சு பார்க்கலாம். இப்போ என்ன ஆகும்? குயின் இன்ட்ரடிச்சிட்டாங்களா? இப்போ இந்த மேட் அன்லாக் பண்ணலாம். இந்த மேட் ஆகணும்னா ரூக் பண்ணுமா? ரூக் அன்லாக் பண்ணணும்னா நம்ம சும்மா ரூக் மூவ் பண்ணா அவங்க அந்த மேட்டை தடுத்துருவாங்களே. அதையும் ஒரு மேட்டா அன்லாக் பண்ணுவான் பாருங்க. அன்லாக் பண்ண என்ன ஆயிடுச்சு? தடுத்துட்டாங்களா? அவ்வளவுதான். ஸோ நம்ம அன்லாக் பண்ணும்போது கரெக்டாக யோசிச்சு பண்ணணும். இப்போ இந்த மாதிரி இங்க மேட் இருக்கு, நான் இந்த ரூக்கை நகர்த்துறேன், இங்க நகர்த்துறேன் அப்படின்னு கரெக்டாக பண்ணா அன்லாக் பண்ணுவீங்க. ஆனா அதை டிஃபெண்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ரொம்ப சிம்பிள். டிஃபெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம தோத்துருவோம். அதை நம்ம வேற மாதிரி பண்ணலாமா? இப்போ இதே ரூக்கை இங்க வச்சு என்ன ஆகும்? இப்போ இங்க மேட் வராது, ஏன்னா நைட் இங்க டிஸ்டர்ப் தடுத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிள். அப்போ இப்போ என்னதான் ப்ராப்ளம்? நைட் இங்க செக்க சாக்ரிஃபைஸ் கொடுத்துட்டோம். நீங்க சொன்ன மாதிரி நான் கொடுத்துட்டேன் சார், நீங்க சொன்ன மாதிரி அடிச்சிட்டேன் சார். இங்கேயும் மேட் இருக்கு, இங்கேயும் மேட் இருக்கு, ஆனா எல்லாமே தடுக்கிறாங்க சார். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்க என்ன யோசிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஒரு ஒரு டாபிக் ஞாபகப்படுத்தட்டுமா? பின். சார் என்ன சார் ஆண்டர்சன் மேட்ஸ்ல பின்னுங்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? நல்லா பாருங்க. இங்க இருக்கா? இங்க இருக்கா? இது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்த பின்ன இது எப்படி சார் பின்னு இது பண்றது? அதான் நம்ம சொன்ன பின்ல வந்து இது எல்லாமே பின்னு தான். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரக்சர்டான பின்னு. இந்த பின்னெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம போன ப்ரேயர் டாபிக்ல பார்த்துருக்கோம். சரிங்களா? அதனால வந்து நீங்க ஆச்சரியப்பட எதுவுமே இல்லை. பாருங்க, மேட் ஆயிடுச்சு. பட் ஆனா இது நீங்க தான் ப்ராக்டிஸ். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இந்த பின்னு கண்ணுக்கு தெரியும். இல்ல சார், டக்குன்னு வந்து மேட் இருக்கு அப்படின்னு நான் வச்ச மாதிரி டக்குனு இங்க மேட் இருக்குன்னா டக்குனு இங்க அடிச்சா அவங்க பான் தட்டிடுவாங்க. இந்த பான்ல யாருமே யூஸ் பண்ண எல்லாமே முடிஞ்சிடும். இல்ல சார், நான் டக்குன்னு நான் வேற ஏதாச்சும் பண்றேன்னா இப்ப எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் மூவ் மட்டும் கரெக்டா வச்சிருக்கேன் சார், செகண்ட் மூவ் நான் வந்து வேற ஏதாச்சும் பண்றேன்னாலும் அவங்க அடிச்சுக்குவாங்க. இப்ப நான் இது இங்க அடிக்கிறேன் சார், இங்க அடிச்சாலும் இங்க இங்க தடுக்கிறது. கரெக்டுங்களா? இங்க வந்து தடுக்கிறது. ஸோ நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த பீஸ் நம்மளால இப்ப வந்து எடுக்கவும் முடியாது. நம்மளால இந்த பீஸ் இங்க தடுக்குது, நம்மளால இந்த பீஸ் எடுக்கவும் முடியாது. நீங்க அந்த லாஜிக்லயும் யோசிக்கலாம். இந்த பீஸ் நம்ம எல்லாரும் எடுக்கவே முடியாது, அப்படி எப்படி இந்த இடத்துல மீட் பண்றது? அப்போ பின்னுங்கிற ஒரு டாபிக் மைண்ட்ல வரும். அதை அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லா பாருங்க, எவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா நடக்குது, பியூட்டிஃபுல்லா நம்ம இடத்துல எவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா நடக்குது. சரிங்களா? Cool. இந்த டோஃப்டெயில் மீட்ல இது வந்து கொஞ்சம் ஈஸியான மீட். சரிங்களா? இது நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. பட் ஆனா வந்து இது வந்து நீங்க வந்து எப்படி ஞாபகம் வைக்கணும்னா, நீங்க மோஸ்டா குயினை வச்சு மேட் பண்ணும்போது என்ன பியூட்டிஃபுல்னா, குயின் வந்து பொதுவா எல்லாமே செக் வைக்க பார்ப்பாங்க. ஸோ டயக்னல் வந்து டயக்னல் செக்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆயிடும். பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, செக் இங்க அந்த மாதிரி வைப்பாங்க. பொதுவா செக் வைப்பாங்க, ஆனா எஸ்கேப் ஆயிடும். ஆனா ஒரு டயக்னல்ல வந்து இந்த மாதிரி நிறைய மெயின்டைன் டூல நிறைய பேட்டர்ன் பாத்தீங்கன்னா, டயக்னல்ல சென்டர் ஆஃப் த போர்ட்ல குயின் வந்து செக்மேட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய ஸ்கொயர்ஸ் கண்ட்ரோல் பண்ணும் குயின். கரெக்ட்டுங்களா? இப்ப இங்க இருக்கும்போது பாருங்க, இங்கேயும் கண்ட்ரோல் பண்ணுது, இங்கேயும் கண்ட்ரோல் பண்ணுது, இங்கேயும் கண்ட்ரோல் பண்ணுது. கரெக்ட். ஆல்மோஸ்ட் எல்லாமே கண்ட்ரோல் பண்றதுனால இந்த டயக்னல் இப்ப இதே அடுத்த பொசிஷன் பாருங்க, கொஞ்சம் ஈஸியான அதே கொஞ்சம் அசல் அதே தான், அதே லாஜிக். இப்ப இந்த கிங் இருக்கு. பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவா பண்ற மிஸ்டேக் என்னன்னா, ஒன்னா மத்த பீஸை வச்சு செக் பண்ணுவாங்க, இல்லைன்னா குயின் வந்து அந்த டயக்னல்ல யோசிக்கவே மாட்டாங்க. அது ஏன் தெரியல. லைக் ஏன்னா அது வந்து ஒரு ப்ராக்டிஸ் தான். ஆனா இங்க பாருங்க, ஈஸியா வந்து டயக்னல்ல யோசிச்சா இங்க மேட் வருதா? ஈஸியா டயக்னல் செக் மேட் வருதா? இப்ப பாருங்க, இது சென்டர் ஆஃப் த போர்ட்ல ஒரு பசில் பார்க்கணும். எனக்கு இந்த பசில் பார்க்கணும். இப்போ எல்லாம் என்ன யோசிப்பாங்க? ஓகே சார், இங்க இங்க எங்க செக் மேட் வைக்கிறது? சொல்லுங்க, எங்க செக் மேட் வைக்கிறது யோசிப்பாங்க. இப்ப எங்க செக் மேட் வைக்கணும்? இது ஒரு நல்ல டாபிக். இங்க பாருங்க, கிங் இங்க நல்லா பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, கிங் ஒயிட் கிட்ட நிறைய பீஸ் இருக்கு. நீங்க ஒயிட்டை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓடிடுவாங்க. நம்ம விடக்கூடாது. அப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும்.
என்னதான் கண்ட்ரோல்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் இது மட்டும் தான் கண்ட்ரோல்ல இருக்கு. இது கண்ட்ரோல்ல இருக்கு. அவ்வளவுதானா? இப்போ இது எப்படி கண்ட்ரோல் பண்றது? ஸோ இது பியூட்டிஃபுல்லான அது அகைன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா கண்ட்ரோல் பண்ணும். ஃபர்ஸ்ட் இங்க அடிச்சு இதை கண்ட்ரோல் பண்ணுவோமா? கண்ட்ரோல் பண்ணியாச்சு. இப்போ இங்க செக்க வச்சு இங்க உள்ள எடுத்துட்டு வருவோமா? எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இங்க செக்க வச்சா என்ன ஆகும்? கிங் என்று அடிப்பாங்களா? அடிப்பாங்க. இப்ப என்ன பண்றது? யோசிங்க. இது வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இங்க செக்க வச்சா ஓகே, கிங் என்று அடிப்பாங்க. இப்ப என்ன பண்றது? அடுத்த மூவ் என்ன பண்றது? அடுத்துதான் அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த பேட்டர்ன் வந்துருச்சுங்களா? டைனல்டா கண்ட்ரோல் ஆயிடுச்சுங்களா? இதுதான். ஸோ எல்லாமே இட்ஸ் ஆல்மோஸ்ட் பேட்டர்ன் தான் ஃபோர்ஸ். நீங்க ரிப்பீட் பேட்டர்ன் பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து அந்த அந்த ஒரே பசத்தை வந்து நம்ம போர்ட்லயும் கண்டுபிடிக்க முடியும், நம்மளால வைக்க முடியும். சரிங்களா? ஓகே, லெட்ஸ் இட் ஃபார் டுடே. நான் அடுத்த கிளாஸ்ல இந்த மீட்டிங் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்க ஹோம்ஒர்க்கா பண்ணுங்க. நான் அடுத்த கிளாஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், நீங்க டோர்னமெண்ட்டுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டாபிக் எடுக்கிறோம். ஓகே, கூல் ஃபோக்ஸ், பாய், டேக் கேர், ஹேவ் a nice day.